இன்னைக்கு யூடியூப்ல எந்த பக்கம் திறந்து பார்த்தாலுமே ஜனநாயகன் ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை தான் பேசிட்டு இருக்காங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரசிகர்கள் மூலியமா என்னென்ன வரப்போகுது, இதுல திமுக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. சோ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இது மட்டும் இல்லாம ஜனநாயகனை தவிர்த்து இந்த இந்தியால வேற எதுவுமே நடக்கலையா, அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா எழுதின டைலாக் ஃபுல்லாமே தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டிருக்காங்க. சோ இதுல பார்க்கும் போதே கண்டிப்பா பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் எச் வினோத் கிண்டி வச்சிருக்காரு. சோ எல்லாருமே பகவத் கேசரி மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்க படமே வேற மாதிரி இருந்திருக்கிறதா படத்தை பார்த்த ஒரு சில பேர் வெளியே கசிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதனாலதான் படத்தை ரிலீஸ் பண்ண பயப்படுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நரேந்திர மோடியோட ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ரிலீஸ் ஆகணும். ஆனா அதுல நரேந்திர மோடி பண்ண பல விஷயங்கள் வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்தியால படத்தை பேன் பண்ணிட்டாங்க. கேரளா ஸ்டோரியில முஸ்லிம் என்னென்னலாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. ஆனா முஸ்லிம் அவர்கள் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாரும் பண்றது இல்ல, அந்த மாதிரி கேரளால நடந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஆனா பல சர்ச்சைக்கு அப்புறம் அந்த படம் நேஷனல் அவார்டும் வாங்கிடுச்சு. இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்றாங்க. ஈவன் நம்ம ஜிப்சி படமே எடுத்துப்போமே, இந்த படத்திலயும் குஜராத்ல நடந்த கலவரங்களை காட்டப்பட்டுச்சு. ஆனா அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆனா பிஜேபிக்கு ஆதரவா இல்லாத ஒரு சில படங்கள், அதுலயும் ஜனநாயகனும் வரும், அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணல. இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பராசக்தி ஹிந்தி திணிப்பு படம் தானே, இது பிஜேபிக்கு எதிராக தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குதான். ஆனா பாஜகவும் திமுகவும் தான் சுகமா ஒன்னா இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எந்த ப்ராப்ளமுமே இதுல ஜனநாயகனுக்கு சப்போர்ட்டா வரல. விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அப்படின்னு யாருமே கை கொடுக்கல. ஆனா சிபி சத்யராஜ் மட்டும் தான் தன்னோட ஸ்டோரியில நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சனம் ஷெட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ண 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 அவங்க, ஏன்னா நாங்க கைவிட்டுற மாட்டோம். பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன, படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். சும்மாவே ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான். என்னமோ நினைச்சு தெரியாம நீங்க பண்ண விஷயத்தால சினிமா வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத, யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நாங்க பண்ணி காட்டுவோம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண நாங்க ரெடி. பிகாஸ் இட்ஸ் வொர்த் இட். நீ வாத்தல, நாங்க இருக்கோம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை பராசக்தி படம் வந்தா கண்டிப்பா தாவேகா தொண்டர்கள் அங்க போய் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெரிஞ்சதே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஜனநாயகன் படமே வெளியே வந்தாலும் விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல திமுகவோ இல்ல யாரோ உள்ள போய் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. சோ இந்த இரண்டு படங்கள் வந்தாவே கலவரங்கள் நடக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெரிஞ்சதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரசிகர்களும் சொல்றாங்க. இதுல சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளியே 3000 10,000 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு டிக்கெட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர்ல இருந்து ரிட்டர்ன் பண்றாங்க. கள்ளத்தரமா டிக்கெட் வாங்கினவங்களுக்கு எப்படி பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்க? அதனால இன்னைக்கு பல பேர் தங்களுடைய பணத்தை தொலைச்சிட்டு ஏமாந்து போய் நிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இங்க தமிழ்நாட்டுல இந்தியால ஜனநாயகன் பிரச்சனை மட்டும் தான் போயிட்டு இருக்கா? நேற்று திருப்பூர்ல முருகன் கோவிலை இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. எந்த நியூஸ் சேனலும் பெருசா பேசல. இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு இந்து பெண்ணை கட்டி போட்டு ரேப் பண்ணி அவங்கள அடிச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க தலைமுடியை வெட்டி இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியால இதை பத்தி யாருமே பேசல. பாஜக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கறதே பேச மாட்டேங்கிறாங்க. இந்துக்கள் மனது புண்பற்றும், இங்க ரிலீஜியஸ் மனது புண்பற்றும் அப்படின்னு பல விஷயங்கள் பேசுற பாஜக, பக்கத்து நாட்டுல இவ்வளவு அநியாயங்கள் இழைக்கப்படுது, தமிழ்நாட்டிலே கோவில் இடிக்கப்பட்டுச்சு, இதை பத்தி ஏன் பேசல, இதை பத்தி ஏன் போராட்டம் நடத்தல அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம மக்கள் சினிமால ஆழ்ந்து ஊர்ந்து போனனால இங்க சினிமா மட்டும் வச்சு பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இங்கேயும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது.
காலையில சின்ன பிள்ளைங்களை சீண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் போக்குல கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த செய்திகளும் பெருசா வெளியே வரல. இங்க ஜனநாயகம் மட்டும் நடக்கிறது இல்ல, இந்த ஜனநாயகத்துக்கே பல பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.